கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு விசாரணை குழு அந்த ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சில நாட்களுக்கு முன்பு சிபிஐ வசம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கரூர் வந்த சிபிஐ அதிகாரிகள் வழக்கு ஆவணங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் எஸ்ஐடி ஒப்படைத்திருக்கிறது. விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சில நாட்களுக்கு முன்பு சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து கரூர் வந்த சிபிஐ அதிகாரிகள் வழக்கு ஆவணங்களை தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தற்போது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐடி குழுவினர் தற்பொழுது அந்த ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, விவரங்கள். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள களம் இறங்கியுள்ளது சிபிஐ. பிரவீன்குமார் IPS தலைமையிலான குழுவினர் இன்று கரூர் வந்துள்ளனர். இவருடன் ADSP முகேஷ்குமார் மற்றும் DSP ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 பேர் கரூர் வந்துள்ளனர். கரூரில் கடந்த 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேகா விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கை ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் விசாரணை குழு மேற்கொண்டது. இதை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி SIT விசாரணை மேற்கொண்டது. இந்த நிலையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உயிரிழந்த குடும்பத்தினர் மற்றும் தாவேகாவினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். நேற்று முன்தினம் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க சிபிஐயிடம் ஒப்படைத்தது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் முறையாக இந்த சிபிஐ குழுவினர் கரூர் வருகை தந்துள்ளனர். இவர்களிடம் ஏற்கனவே விசாரணை மேற்கொண்ட SIT தனது கோப்புகள் அனைத்தையும் இன்று ஒப்படைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இன்று அல்லது நாளை சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் என தெரிய வருகிறது. கணபதி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.